பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. போக்சோ சட்டத்தில் அதிகமா இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 55% பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய பாலியல் தொல்லை 33% பாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. போதைப் பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இணையிலேயே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் 2000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையும் அதிகரித்துள்ளது. இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறாரு. மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலை ஆளாகியிருக்காங்க. இந்த நாள் ஒன்றுக்கு 65 பேர் என்று கணக்கிட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்து சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிடம் காலியா இருப்பது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். 96 அரசு கலைமற்ற அறிக்கை இல்ல, முதல்வரே இல்ல. அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு, காலி பணி நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல. அதனால கல்வியுடைய தரம் குறைஞ்சிருக்குது, கற்பவருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில உயர்கல்வி படிப்பதன் எண்ணிக்கை 152 பேர் இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது 148 பேரா இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்காரு.